ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பெத்தேல் ரிவைவல் சபையின் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். வருத்தம், வியாதி, வேதனை, பிரச்சனை, கடன் தொல்லை, பிசாசனுடைய கிரியை, மந்திரவாதம், பில்லி சூனியத்தின் கட்டுகள், இவை எல்லாவற்றிலிருந்தும் நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று இயேசு அனைவரையும் அன்புடனே அழைக்கிறார். இந்த பாடலை நீங்க கேட்கும் போதே இயேசு என்னை அழைக்கிறார் என்று உணர்ந்து அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் போது இயேசு உங்களை நிச்சயமாக பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை, எல்லா சாத்தானின் கிரியைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அருமையான பாடல் பாடியிருக்கிறேன். அநேகர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகளாக வியாதியிலே மிகவும் வேதனைப்பட்டு அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தன்னிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் இயேசுவினிடத்திலே வந்து இயேசுவின் உடையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்து ஜனக்கூட்டத்தின் நடுவாக மறைவாக வந்து இயேசுவின் உடையை விசுவாசத்தோடு தொட்டாள். அப்பொழுது இயேசுவின் உடையிலிருந்து ஒரு வல்லமை அவருடைய சரீரத்திலே இறங்கினதை அவள் உணர்ந்தாள். 12 வருடமாக இருந்ததான அந்த வியாதி பெரும்பாடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் அடைந்து விட்டாள். இந்த பாடலை நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கும் அதே ஆண்டவர் இன்றைக்கும் விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனாயிருக்கிறார். நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடு நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடு நோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டார். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டார். நாடிங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தார். நாடிங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தார்.
சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பார சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. நகரம் எல்லாம் சுற்றி அலைந்தார், நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். நாடு நகரம் எல்லாம் சுற்றி அலைந்தார், நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். அழைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார், அழைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். அணியற்றிருப்பதை கண்டு சபித்தார், அணியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பார சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பார சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. உள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வருஷமறியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வருஷமறியாளை கண்டார். கேட்டார் இயேசு தாகம் தீர்த்தார், தண்ணீர் கேட்டார் இயேசு தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பார சுமப்பவரே, பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாறு. மரித்து போன சரீரத்தை இயேசு உயிரோடு எழுப்பினார். நாடு நாளாயிற்றே, நாருமே என்றால் மரியாள். ஆனால் இயேசு சொன்னார், நம்பிக்கை விடாதே, அவன் பிழைப்பான் என்றார். கல்லறையினிடத்திற்கு சென்று, லாசருவே வெளியே வா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே கல்லறைக்குள்ளாக இருந்த மரித்து போன சடலம் உயிரோடு எழுந்தது. நாலு நாளாயிற்றே நாரும் என்றால், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார்.
நாளாயிற்று நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீரை விட்டார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீரை விட்டார். மரித்தவன் உயிரோடு எழவும் செய்தார். மரித்தவன் உயிரோடு எழவும் செய்தார். வருத்தப்பட்டு பார சுமப்பவரே பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாரு. வருத்தப்பட்டு பார சுமப்பவரே பாருங்கள் இயேசுவண்டை இளைப்பாரு.